பிரைஸ் தி லார்ட். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பேன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக முறை நமக்கும் நம்மளுடைய ஆத்துமாவுக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் பாருங்க. ஆத்துமா சொல்லுகிற காரியத்துக்கு எல்லாமே நம்மளுடைய சரீரம் ஒத்து உழைக்காது. அதே போல அநேக முறை ஆத்துமா ஒரு தீர்மானம் எடுத்ததே என்றால் அந்த தீர்மானத்துக்கு சரீரம் எதிர்த்தே நிற்கும். பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். எப்படியாவது இன்னையிலிருந்து தினந்தோறும் நான் ஜெபிக்கணும், ஆண்டவருடைய பாதத்துல உட்காரணும், அழிகிற ஆத்துமாவுக்காக நான் கதறணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் ஆத்துமாவில காணப்படும். ஆனால் சரீரமானது அவ்வப்போது அதோடைய வேலையை காமிக்கும் பாருங்க. இன்றைக்கு நீ வேலைக்கு போயிட்டு வந்துட்டல்ல, ரொம்ப சோர்வா இருக்கிற, உன்னால ஜெபிக்க முடியாது, போய் தூங்கு, நீ பலவீனமா இருக்கிற அப்படின்னு சொல்லி சரீரம் நிறைய முறை ஆத்துமா எடுக்கிற முடிவுக்கெல்லாம் ஒரு தடையவே போடும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கர்த்தரை சார்ந்து மட்டுமே இருக்கணும். இங்க சாலமோன் ராஜா அதான் சொல்றாரு, என்னுடைய ஆத்துமாவுக்கு தெரிகிறது கர்த்தரே எனக்கு பங்கா இருக்கிறார், என் ஆத்துமாவுக்கு தெரிந்தது போல நானும் அவரையே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய ஆத்துமாவுக்கு தெரியும் கர்த்தர் தான் என்னை உருவாக்கினார், அவர் தான் என்னை நடத்துகிறார், என்னை உயர்த்த அவரால் மட்டும்தான் முடியும், என்னை காப்பாற்ற விடுவிக்க அவரால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி என்னுடைய ஆத்துமாவுக்கு தெரிகிறது. ஆனால் நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னால் அது பெரிய கேள்விக்குறியா இருக்குது பாருங்க. எல்லாமே எனக்கு தெரியும், ஆனாலும் அவர் மேல நம்பிக்கை இல்லை. அவர் என்னை நடத்துகிறவர்னு தெரியும், அவரால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு தெரியும். எல்லாம் தெரிந்தும் நான் அவர் மேல நம்பிக்கை இல்லாம அநேக இடத்துக்கு நான் அலைச்சலாய் அலைந்து கொண்டு இருக்கிறேனே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நல்ல பங்காகிய என்னை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய், ஆனாலும் அநேக இடத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறாயே, என் மேல உன்னுடைய நம்பிக்கையை வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? மனுஷங்க மேல இருக்கிறதா, இல்ல நம்மளுடைய பங்காகிய கர்த்தர் மேல இருக்கிறதா? பிரியமானவர்களே, தாவீது ராஜாவும் சவுல் ராஜாவையும் குறித்து நாம் பார்க்கும் பொழுது இரண்டு பேரையும் அபிஷேகித்தது கர்த்தர் தான். அபிஷேகித்த பிறகுதான் இங்க என்ன நடக்குது? கோலியாத்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிர்த்து வரான். அங்க வரும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இருக்கிறாரு, அங்க ஏதோ ஒரு மெய்ப்பனாய் ஒரு சின்ன பையனா வந்த தாவீதும் இருக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் தெரியும் எங்களை அபிஷேகம் பண்ணது ஆண்டவர் தான், கர்த்தர் தான் எங்களுடைய பங்கு எல்லாமே இருந்தும், ஆனால் சவுல் ராஜாக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. பிரியமானவர்களே, தாவீது ராஜாவுக்கோ கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் கோலியாத்துக்கு விரோதமாய் போக துணியல. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதோ கோலியாத்தை எதிர்த்து துணிஞ்சான். பிரியமானவர்களே, இப்படிதான் நாமும் செயல்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அநேக நேரத்துல நமக்கு தெரியுது ஆண்டவர் தான் எல்லாமே, அவர் தான் நமக்கு எல்லாமே செய்யணும்னு, ஆனாலும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை எங்க போச்சு? நம்பிக்கை காணப்படவில்லையே. அவர் மேல இருக்கிற விசுவாசம் நமக்கு குறைகிறதுனாலதான் அநேக முறை நாம் தோற்று கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க, அவரையே விசுவாசிங்க. அவரை இன்றி நம்மளை விடுவிக்க, ரட்சிக்க, காப்பாற்ற வேற யாராலையும் முடியாது. பிரியமானவர்களே, அதனால என்னுடைய ஆத்மாவுக்கு தெரிகிறது கர்த்தர் தான் எல்லாமே என்று சொல்லி நானும் அவரையே நம்பி இருக்கணும். நான் அப்படி நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கானதை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேல இருக்க கூடாதுன்னு சொல்லி பிசாசு தான் விரும்புவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் கர்த்தர் மேல விசுவாசிச்சு அவன் நடந்தானா எல்லாவற்றிலும் அவனுக்கு ஜெயம் கிடைக்கும்னு சொல்லி சத்துரு அறிந்து இருக்கிறான். அதனால நாம் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரத்துல சொல்லுவோம், நான் உங்களையே நம்பி இருக்கிறேன், உண்மையை சார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.